ஹே காய்ஸ், குட் டே, வெல்கம் பேக் டு மை சேனல். பட்டுக்கோட்டையில் பீச்சா அப்படி தான் இருந்தது எனக்கும் இந்த ட்ரிப்பு. ஸோ என்னோடய லாஸ்ட் 2 ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பட்டுக்கோட்டைக்காக ஒரு 2 days ஒர்க் விசிட்டாக நான் போயிருந்தேன். அங்கே தான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க, இங்கே சுற்றி பார்க்க என்னடா இருக்குதுன்னு கேட்கும்போது, மேம் இங்கே நியர்பை ஒரு பீச் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு பார்த்தா பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் இந்த பீச் நம்ம வரலாம். இந்த பீச்சோட பேர் மனோரா பீச் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி மற்ற பீச்சஸ் மாதிரி இங்கே ரொம்ப க்ரௌடடாலாம் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலுமே தெரியும். அண்ட் இதோட நியர்பை பிளேசஸ்லேயே நிறைய இருக்குது. லைட் ஹவுஸ் இருந்தது. இது இல்லாமல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸுமே நான் இங்கே விசிட் பண்ணேன். அப்புறமேட்டு போட்டெல்லாம் கூட இங்கே வந்து சர்வீஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எக்ஸாக்ட் நேம் தெரியல. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் லைட் ஹவுஸ் இருந்தது. கொஞ்சம் நேரம் பீச்சில் இருந்துட்டு அடுத்து லைட் ஹவுஸ் போனேன். இதுக்கு முன்னாடி நான் லைட் ஹவுஸ் போனது கிடையாது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். ஸோ டிக்கெட் வந்து 10 rupees தான். இங்கே வந்து ஈவினிங்கில் வந்து 3 to 5 PM விசிட்டிங் டைம். நல்ல வேளை நம்ம அந்த டைமிங்கில் போனோம். ஸோ மேலே ஏறி போனோன்னே இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வியூ. அப்படியே அந்த கடல் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி இதில் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயமும் இருந்தது. இதில் வந்து நம்மளால் கடலும் ஆறும் மர்ஜ் ஆகிற பாயிண்ட்டுமே இந்த மேலேருந்து பார்த்தா தெரியும்னு சொன்னாங்க. நான் அதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இதில் இன்னொரு சர்ப்ரைசிங் என்ன தெரியுமா, 4 திசையிலையும் 4 டிஃப்ரெண்ட் வியூஸ் இருந்தது. ஒரு பக்கம் பார்த்தா கடல் இருக்குது, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்களே. அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மணல் தான் நிறைய இருக்குது. அதே அடுத்த சைடில் பார்த்தோம்னா ஃபுல்லாக க்ரீனரியாக ஒரே மரமாக இருக்குது. அண்ட் ரொம்ப நேரமாக சர்ப்ரைசிங்காக இது பார்க்குறோன்னு சொன்னோம்ல, அதுதான் அடுத்தது நான் சொல்ல போகிறேன். அந்த சின்ன கோபுரம் மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்களா, அதுதான். அது பேர் வந்து மனோரா பிரிசன்னு சொன்னாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே விலாகில் நம்ம அந்த பிளேசஸையுமே கவர் பண்ண போகிறோம். ஸோ அங்கேயுமே இப்போ வந்து என்ட்ரிஸ் அலவுட். ஸோ நீங்களுமே பார்க்கலாம், அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்மளும் அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். நெக்ஸ்ட் இது முடிச்சிடலாம். அடுத்த சைடு பார்த்தீங்கன்னா தான் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த லேக் அண்ட் ரிவர் கனெக்டிங் பாயிண்ட்டுன்னு, அதுதான் இது. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்தது வந்து இந்த இடத்துல தான். என் ஃபோனில் எவ்வளோ காட்ட முடியுமோ நான் அதை எடுத்திருக்கேன். இந்த பாயிண்டில் இருந்து தான் நம்ம அந்த போட் பிக்சர், கால் நினைக்கிற பிக்சர் எல்லாமே நம்ம இங்கேருந்து தான் எடுத்தோம். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். ஏறுறது தான் கஷ்டமாக இருந்தது, பட் இறங்கும்போது கொஞ்சம் கடகடன்னு இறங்கிட்டேன். காரில் போகிற தூரம் கிடையாது, பட் கொஞ்சம் தூரத்தில் கார் பார்க் பண்ணணும். கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா இந்த அடுத்தது ப்ரெசன்ட் வந்துடுது. ஆக்சுவலி இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. அதுதான் எனக்கு இங்கே இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச விஷயமா இருந்தது. உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 5 rupees தான். உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு வாட்டர் இருக்கும் உங்களுக்கு இன்பிட்வீனில். இதை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு ஒரு இரும்பு கதவு மாதிரி இருக்கும். சாரி, என்னால் அதை கவர் பண்ண முடியல. ஆக்சுவலி அந்த வாட்டர்லலாம் அந்த காலத்தில் க்ரொக்கடைல்ஸ் இருக்குமாமா. அது வந்து ஒரு சேஃப் கார்டு தான் போட்டுப்பாங்க. உள்ளே வந்து இந்த மாதிரி தான் ஒரு குட்டி ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. நம்மளால் நடந்தில்லை, குமிஞ்சு போகிற மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பட் இதோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுதான் கொஞ்சம் நீங்கள் மேலே ஏற அந்த கோபுரத்தோட டாப்புக்கு போகிற மாதிரி நம்ம ஹைட் குறைஞ்சிட்டே வரும். பட் ரொம்ப லாங் மேலே போக அளவு இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கொஞ்சம் இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ராப்பராக இல்லாததுனால ஒரு லிமிட் வரைக்கும் நம்மளை அலோவ் பண்ணுறாங்க. நான் போயிருந்த டைம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு சன்செட் கிட்டே போயிருந்தேன். அதனால் வெயிலும் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வந்தது. ஆனால் பிக்சர்ஸ் பயங்கர கிளியராக வந்தது. என்னோடய ஐஃபோன் கிடையாது, பட் நீங்களே பார்க்குறீங்களா, பயங்கர கிளியராக இருக்குது ஃபோட்டோஸ் எல்லாமே. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு சன்செட்டில் பிக்சர்ஸ் எடுத்தோம். ஸோ தட்ஸ் மை சர்ப்ரைசிங் பீச் ட்ரிப். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.